ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோன்னா ஒரு மாத ராசி பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன மாத ராசி பலனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 8வது மாதமான ஆகஸ்ட் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த மாதம் முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது. இந்த மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி ஆப்வியஸாக ஆங்கில மாதத்தில் 9வது மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய 9வது மாதம் செப்டம்பர் மாதம். செப்டம்பர் மாதத்துடைய ராசி பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எந்த ராசிக்கு செப்டம்பர் மாத ராசி பலனை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கார நேயர்களுக்கு தான் செப்டம்பர் மாத ராசி பலனை பார்க்க போகிறோம். மகர ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேருமே இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு செப்டம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 9வது மாதம் எந்த அளவுக்கு சிறப்புங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு மாதமே ஒவ்வொரு வகையில் சிறப்பு இருக்கும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 8 மாதமே ஒவ்வொரு சிறப்புகளை கொண்டு இருக்கு. அதுபோல் செப்டம்பர் மாதமும் சில சிறப்புகளை கொண்டு இருக்கு. செப்டம்பர் மாதம் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் மிகவும் முக்கியமான மாதமாக கருதப்படுது. ஏன்னா செப்டம்பர் மாதத்தில் அந்த மாதிரி பல விசேஷங்களும் பல ஜோதிட நிகழ்வுகளும் நடக்கும். அதனால் இது ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் கிரகநிலைகள் எப்படி அமைந்திருக்கோ அதை பொறுத்து மகர ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. மகர ராசிக்காரங்க நீங்கள் அதிர்ஷ்டத்தை பெறுவீங்களா இல்லை ஆபத்தா அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும், நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். ஸோ கிரகநிலைகள் பொறுத்து தான் நம்ம லைஃப்பில் எல்லாமே நடக்கும். அதை நாம் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாவே அதன் மூலிமா நமக்கு என்ன நடக்குமோ அதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஆரம்பத்தில் நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. இப்போ எல்லாருக்குமே நம்பிக்கை இப்போலாம் மாத ராசி பலனை பார்த்து தான் அந்த மாதத்தில் முக்கியமான விஷயங்களே செய்ய ஆரம்பிக்கிறோம். அந்த வகையில் இந்த மாதம் என்னென்ன கிரக மாற்றங்கள் நிகழப்போகுது, அதனால் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான சூழ்நிலை அமையும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பொது பலனில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு டீப்பாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ மகர ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களோட ராசிக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும். செப்டம்பர் மாதம் முக்கியமாக 4 விதமான கிரக பயிற்சிகளானது நடக்கிறது. அதனால் உங்களோட எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஜாக்பாட் அடிக்க போகுது. அதில் மகர ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரி ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படிங்கிற பொது பலனை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன மாதிரி ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படிங்கிறத முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு மாதமும் பிறக்கும்போது அந்த மாதத்தில் கிரகங்கள் தங்களுடைய இயக்கத்தை மாற்றிக்கொண்டே இருக்கும். இந்த கிரக மாற்றங்களானது அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலையுமே நேர்மறையான மற்றும் எதிர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்தும். அதன்படி இந்த செப்டம்பரில் தொடர்ந்து 4 கிரகங்கள் தங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்ள போகிறாங்க. இந்த மாற்றங்கள் அடிப்படையில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு நற்பலன்களும் சில டைம் தீமைகளும் கிரகங்கள் ஏற்படுத்த போகுது. அதை நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிட்டால் பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். கிரகங்களின் ராஜாவாக கருதப்படக்கூடிய சூரியன் மாற போகிறாரு. கிரகங்களுடைய தளபதியாக கருதப்படக்கூடிய செவ்வாய் மாற போகிறாரு. கிரகங்களுடைய இளவரசனாக கருதப்படக்கூடிய புதன் மாற போகிறாரு. அப்புறம் செல்வத்தின் அதிபதியாக கருதப்படக்கூடிய சுக்கிரன் மாற போகிறாரு. இந்த மாதிரி சக்தி வாய்ந்த கிரகங்கள் அனைத்துமே செப்டம்பரில் தங்களுடைய ராசிகளை மாற்ற போகிறாங்க. இந்த மாற்றத்தை அடிப்படையாக வைத்து தான் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு சிறப்பான அதிர்ஷ்டமும் நற்பலன்களும் கிடைக்கும் என்பது ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு பொது பலனில் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதை முதல்ல தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் டீப்பாக உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். மகர ராசியில் பிறந்த அத்தனை பேருக்குமே செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய இந்த கிரக மாற்றங்களால்
அபரிவிதமான நன்மைகள் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போது அந்த கிரகங்கள் எல்லாமே. இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஆடம்பரமும் வசதிகளும் அதிகரிக்கும். இந்த காலகட்டம் உங்களுடைய சாதனைகள் நீங்கள் எந்த அளவுக்கு புரியணும்னு நினச்சி செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு அது எல்லாமே இரட்டிப்பாகும். உங்களுடைய இலக்குகள் கூட நீங்கள் அடைய நினச்சிங்கன்னா அந்த இலக்குகள் அடையிறதுக்கு சாத்தியக்கூறு கிடைக்கும். முயற்சிகள் இப்போது செய்ய செய்ய வேகமும் பிறக்கும், முன்னேற்றமும் கிடைக்கும். இந்த மாதம் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். செல்வாக்கு மிக்கவர்களுடைய நட்புகள் கிடைக்கும். புதிய நட்பு கிடைத்து அவங்க மூலிமா வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் கிரகங்களே கொண்டு வரும். இந்த மாதம் உங்களுக்கு அங்கீகாரமோ புகழும் தேடி வரும். உங்களுடைய முதலீடுகள் கூட எதிர்பார்த்ததை விட பெரிய லாபத்தை கொடுக்கும். கிரகங்களுடைய மாற்றங்கள் உங்களுடைய உறவுகளில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வரும். இந்த மாற்றங்கள் அனைத்துமே உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கொண்டு வரும். ஸோ இந்த மாதத்தையே ஒரு பாசிட்டிவான மாதம் என்பது உங்களுக்கு சொல்லலாம். ஸோ பொதுவாக இந்த மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு. இருந்தாலும் மற்ற கிரகங்களால் உங்களுக்கு இந்த மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை வாங்க டீப்பாக பார்க்கலாம். ஸோ செப்டம்பர் மாதம் சற்று மற்ற கிரகங்களால் ஏற்ற இறக்கமாக இருக்க போகுது. ஏன்னா இந்த மாதம் பல சமயங்களில் உங்கள் சூழ்நிலைகள் உங்கள் முன்னே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்படும். பொதுவாக வேலை பளு அதிகமாக இருக்கும். அதிகப்படியான வேலை உங்களை சோர்வடைய செய்யும். அந்த மாதிரி சோர்வடைய செய்யக்கூடிய வேலைகளை கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு இன்னும் நிறைய கிரகங்களுடைய பயிற்சினால் அதிர்ஷ்டமாக சாதகமாக இருக்குமா இல்லையா என்பதை எல்லாமே சொல்கிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. பல சமயங்களில் நீங்கள் எதிர்பார்க்காத சூழ்நிலைகள் உங்கள் முன் ஏற்படலாம். பொதுவாக அந்த சூழ்நிலைகளை நீங்கள் சமாளிக்கணும். அதுதான் உங்கள் புத்திசாலித்தனம். அப்போ தான் தடைப்பட்ட வருமானம் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். சாதகமான முடிவுகள் பெற முடியும். செல்வாக்கு மிக்கவர்களுடைய தொடர்பு கிடைத்து அதன் மூலம் பல புதிய வாய்ப்புகளையும் பெற முடியும். ஸோ நான் சொன்னது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சதுக்கேற்ப இந்த மாதம் செயல்படுங்க. அதுக்கப்புறமா உங்கள் ராசிக்காரங்களுக்கு குடும்ப திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். குடும்ப திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மாதத்தில் பிற்பகுதியில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் சற்று பிஸியாக இருப்பீங்க. இதன் காரணமாக வீடு மற்றும் குடும்பத்திற்கு போதுமான கவனம் செலுத்த முடியாது. உங்கள் திருமண வாழ்க்கையை கொஞ்சம் மேம்படுத்த உங்கள் பிஸியான வாழ்க்கையிலிருந்து உங்கள் வாழ்க்கை துணைக்கு போதிய நேரம் ஒதுக்க வேண்டும். அதுவும் குடும்ப தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அது ஒன்று தான் வழி. ஸோ சொன்னது புரியும்னு நினைக்கிறேன். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க உங்கள் பிஸியான தொழில் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி உங்கள் வாழ்க்கை துணைக்கு போதிய நேரம் ஒதுக்க வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் இருக்கும். அதுக்கப்புறமா உங்களோட ராசிக்கு வேலை தொழில் வியாபாரம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். வேலை தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. செப்டம்பர் மாதம் முதல் பாதியில் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு திடீரென உங்கள் வேலையில் பெரிய மாற்றத்தை காணலாம். இந்த நேரத்தில் நீங்கள் மற்றவர்களை குறை கூறாமல் உங்கள் வேலையில் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டும். சமூக சேவை அல்லது பெரிய பதவியில் இருப்பவர்களுக்கு மாதத்துடைய நடுப்பகுதியில் நல்ல மரியாதை கிடைக்கும் அல்லது உயர் பதவி வழங்கப்படலாம். இந்த காலகட்டத்தில் உங்கள் புகழானது மெயினாக அதிகரிக்கும். தொழிலதிபர்களுக்கு கூட வரக்கூடிய இந்த மாதம் லாபம் ஈட்டவும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வணிக கண்ணோட்டத்தில் மாதத்தின் 2வது பாதி உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு செல்வாக்கு மிக்க நபருடைய உதவியோடு உங்கள் தடைப்பட்ட வேலை வேகம் பெறும். இந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் உங்களுடைய தொழில் வேலையில் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் எதில் கவனமாக இருக்கணுங்கிறத சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதம் உங்கள் கோபத்தையும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை அதிகமாக இருக்குது. வீட்லேயும் வெளியிலையும் எப்போதுமே உங்கள் சொந்த விருப்பத்தை முன்னிறுவதை தவிர்க்க வேண்டும். சில நேரங்களில் உங்கள் அன்புக்குரியவர்களோடு உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதில் கவனம் தேவை. ஸோ மற்றபடி வேறு எதுவும் உங்களுக்கு சொல்லப்படல. ஸோ உங்களோட ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இதுதான். ஸோ என்ன பலன் கிடைக்கும், அதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோ, இதற்கேற்ப செயல்படுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இது தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ உங்கள் சேனலில் போடப்படும். நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.